தாப்பா குனோங் பத்துப்புத்தே என்ற இடத்தில் மலையேற்றத்தின் போது வழி தவறி சென்ற 49 வயது ஜஸ்லிண்டா சலுடின் போஸ் மூசாவில் உள்ள கம்போங் லுபுக் கஹாரு என்ற இடத்தில் ஒரு ஆற்றின் அருகே 2 மீனவர்களை சந்தித்த பிறகு 14 நாட்களுக்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டார். ஆற்றங்கரையில் இருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களை ஜஸ்லிண்டா அணுகிய போது அவர் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் சபாரோஜி நூர் அமாட் தெரிவித்தார். அவர் அந்த பகுதியில் இருந்து வெளியே வருவதைக் கண்ட மீனவர்களிடம் வெளியேறுவதற்கான வழியை கேட்டதாக அவர் கூறினார். பின்னர் அந்த இருவரும் அவரை தோப்பாட்டின் என்பவரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு அவருக்கு உணவும் கவனிப்பும் வழங்கப்பட்டதாகவும் பின்னர் இரவு 8 மணி அளவில் அவசர மருத்துவ மீட்பு சேவையான EMRS பணியாளர்கள் முதற்கட்ட சிகிச்சைக்காக வந்ததாகவும் அவர் கூறினார். குனோங் ராயு மற்றும் புக்கிட் பெராபிட் உள்ளிட்ட முன்னர் தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்களால் கண்காணிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஜஸ்லிண்டா இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் குறிப்பிடுவதாக சபா ரோஜி கூறினார். ஒரு நீரோடை வழியாக வெளியேறுவதற்கு முன்பு அவர் அந்த நிலப்பரப்பில் தனியாகவே பயணித்ததாக தெரிகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் டிரான்ஸ் ஸ்பென்சர் சாப்மேன் பயணத்தின் போது வழி தவறிய பிறகு பனிநீர் மற்றும் காட்டு பழங்கள் உள்ளிட்ட வன வளங்களை கொண்டு உயிர் பிழைத்ததாக ஜஸ்லிண்டா தெரிவித்தார். சரியான தண்ணீர் இல்லாமல் பனிநீரை நம்பி உயிர் பிழைத்த நாட்கள் இருந்ததாகவும் இறுதியில் ஒரு நீரோடையை கண்டுபிடித்ததாகவும் அவர் கூறியதாக ரோஜி கூறினார். பூச்சிக்கடி மற்றும் தலையில் ஏற்பட்ட காயம் உள்ளிட்ட சிறு காயங்கள் குறித்தும் அவர் தெரிவித்தார். மேலும் தனது துயரச் சம்பவத்தின் போது 5 மீட்டர் உயரம் வரையிலான இடங்களில் இருந்து 2 முறை கீழே விழுந்ததாகவும் அவர் கூறினார். மீட்பு முகமைகள், வனத்துறை, மலை வழிகாட்டிகள் மற்றும் ஒராங் அஸ்லி சமூகம் ஆகியவற்றுக்கு இடையே இந்த நடவடிக்கையில் வலுவான ஒத்துழைப்பு இருந்ததாக சபா ரோஜி கூறினார். நான் 2 வாரங்களாக சாப்பிடவில்லை. சேற்று நீரை குடித்தேன். ஒரு குடுவை செடியிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தேன் என்று பேரா மாநிலம் தாப்பா குனோங் பத்துப்புத்தே என்ற இடத்தில் மே 23ஆம் தேதி முதல் 14 நாட்கள் காணாமல் போன பிறகு பத்திரமாக மீட்கப்பட்ட 49 வயது மலையேறும் வீராங்கனை ஜஸ்லிண்டா சலுதீன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு காணொளியில் பழங்குடியினர் குடியிருப்பு என்று நம்பப்படும் ஒரு வீட்டின் வாசலில் அமர்ந்திருக்கும் ஜஸ்லிண்டா தனது துயர அனுபவத்தை மிகவும் கடினமானது என்று விவரித்துள்ளார். Cakap kat kena cakap gerak dia sampai atas. Sebab kamera kat semua bateri dah. Bateri dia. So akak pun dah sampai atas. Akak tunggu sekejap. அந்த காலகட்டம் முழுவதும் தனக்கு உணவு கிடைக்கவில்லை என்றும் சுத்தமான குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர் தனது அனுபவத்தை கிட்டத்தட்ட இறந்துவிட்ட நிலை என்று விவரித்தார். தம்மிடம் உணவு இல்லை, 2 வாரங்களாக சாப்பிடவில்லை, இப்போதுதான் சாப்பிட்டேன் என்றும் குறிப்பிடுகிறார். நான் தொலைந்து போன போது சேற்று நீரை குடித்தேன். ஒரு குடுவை செடியில் இருந்து வந்த தண்ணீரை குடித்தேன். நான் உயிரோடு இருப்பது போலவே உணரவில்லை என்று அவர் கூறினார். முன்னதாக ஜஸ்லிண்டா அவசர மருத்துவ மீட்பு சேவைகள் வாகனத்தில் தாப்பா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தாப்பா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து வந்த EMRS ஆம்புலன்ஸ், காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறை வாகனங்களின் பாதுகாப்புடன் இரவு 9:20 மணிக்கு அவசர மற்றும் காய சிகிச்சை துறைக்கு வந்தடைந்தது. Terima kasih. Allahu Akbar. Puan Jaslinda. Okey, Puan Jaslinda dah nak turun. Bomba dah turun. Kita tunggu Puan Jaslinda. Alhamdulillah. Alhamdulillah Puan. Allahu Akbar. Okey, ni dibawa bomba untuk menuju hospital Tapah. Okey. Okey, alhamdulillah. Okey, bye. 14 நாட்கள் அடர் இருட்டு, ஆள் இல்லா காடு,
ஒவ்வொரு நொடியும் திக் திக் என ஜஸ்லிண்டா நாட்டையே பரபரப்பாக்க இப்போது தனது தன்னம்பிக்கையால் தனியொரு பெண்ணாய் தப்பி வந்து தேசத்தை பெருமூச்சு விட வைத்திருக்கிறார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.